சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி உப்மா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்கா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம சப்பாத்தி மீந்து போனா கூட நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லையும் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்குறப்போ அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஏதாவது குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 3 சப்பாத்தி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தியை சின்ன சின்ன துண்டா இப்படி பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காம சில்லி பவுடர் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகா சேர்க்குறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்ப அதில் உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதுக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துடலாம். நான் சப்பாத்திக்கு தனியாகவே உப்பு சேர்த்து நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இதில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஞ்சள் தூள், வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து கூட இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அது சாப்பிட்றப்போ அந்த ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு சுவையான சப்பாத்தி உப்மா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம இந்த குழம்புனாலும் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்தீர்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.